ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அருகே வட்ட செயலாளர் ராஜசேகரை முன்விரோதம் காரணமாக அரிவாரால் வெட்டியவரை 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்ற வார்த்தையின்படி இது போன்ற கொடூரமான செயலில் ஈடுபடும் நபர்கள் மனம் திரும்பவும், உயிரிழந்த குடும்பம் ஆறுதல் அடையவும், கொலை செய்ய தூண்டும் ஆவியை முற்றிலும் கடிந்து பாரத்தோடு ஜெபிப்போம். பழனியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் அழகாபுரியை சேர்ந்த கலையரசி பெண் தவறவிட்ட 60,680 ரூபாய் பணத்தை பத்திரமாக மீட்டு திரும்ப ஒப்படைத்த ஓட்டுநர் இளவரசன், நடத்துனர் சத்தியமூர்த்தி ஆகியோரை போலீஸ் பாராட்டி வருகின்றனர். அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறவரும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை கர்த்தர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும், இவர்களை பார்த்து அநேகர் மனம் திரும்பவும், இது போன்ற உண்மையுள்ள மனிதர்கள் அநேகர் எழும்பவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கடலூர் மேல் பட்டம்பாக்கத்தில் உள்ள பள்ளி விடுதி ஒன்றில் கழிவறையில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை என்று கூறப்படும் சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை. விடுதியில் உணவு கழிவறை சரியில்லை என்று மாணவி புகார் தெரிவித்ததால் மாணவி மீது பள்ளி நிர்வாகம் கோபமாக இருப்பதாக உறவினர்கள் சந்தேகம். கொலைபாதகன் பொழுது விழுகிற போது எழுந்து சிறுமையும் எளியும் மாணவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான் என்ற வார்த்தையின்படி இது போன்ற உயிரிழப்புகள் இனி எங்கும் எப்பொழுதும் நடைபெறாமல் இருக்கவும், உயிரிழந்த மாணவிகள் பெற்றோர்களை கர்த்தர்தாமே ஆறுதல் படுத்தும்படியாகவும், இனி வரும் காலங்களில் மாணவிகள் உறுதியாக இருக்கவும், மாணவிகளின் ஒவ்வொருவரின் பாதுகாப்பிற்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கடலூர் மாவட்டம் வடலூர் நரிக்குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள தம்பதியருக்கு கடைக்குட்டி 1.5 வயது குழந்தை தாகம் எடுத்ததால் உடனே தண்ணீர் என நினைத்து சமரேருக்குள் பாட்டிலில் வைத்திருந்த டீசலை எடுத்து குடித்துள்ளது. கொஞ்சம் நேரத்தில் உடல் முழுவதும் பரவி டீசல் எரிச்சலாக துடிக்க துடிக்க சிகிச்சை பலனின்றி உயிர் இழப்பு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறவரும் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறவர் நம் தேவன். ஒட்டுமொத்த பெற்றோர்களின் நெஞ்சத்தையும் பதற வைக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனி எங்கும் எப்பொழுதும் நடைபெறாமல் இருக்கவும், குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கழிப்பறையில் பயன்படுத்தும் பினாயில், பாட்டிலில் பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல் இவைகளை வைக்கும் போது கவனத்துடன் பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கடந்த 5ஆம் தேதி அன்று மும்பை ஆக்ரா நெடும் சாலையில் அமைந்துள்ள தனியார் ஓட்டலின் கால் நிறுத்தம் அருகே நின்று கொண்டு ஒருவர் மொபைல் பார்த்து கொண்டுள்ளார். அந்த நபரின் 4 வயது மகன் திடீரென ஓடிய போது கார் பார்க்கிங்க்கு வந்த கார் சிறுவன் மீது மோதியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் கூறியுள்ளனர். அவர்கள் அவருடைய வழியை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி குழந்தைகளுடன் இருக்கும் பெற்றோர்கள் மொபைல் பார்ப்பதை தவிர்த்து குழந்தையை கவனத்துடன் பாதுகாக்கவும், உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்கள் ஆறுதல் அடையவும், எதிர்பாராத உயிரிழப்புகளை உண்டு பண்ணும் சாவுக்கு அதிபதியை கடிந்து நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சீனாவில் வடக்கு பகுதியில் திடீரென வீசிய கடும் குளிர்காற்றால் அங்கு ஒரே நாளில் -10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை சரிந்து நீர்நிலைகளில் பனி படர்ந்த சூழல் ஏற்பட்டது. லியோவேட்டான் வளைகுடா மற்றும் போவகாஸ் கடல் பகுதியில் 8000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆங்காங்கே பனிக்கட்டிகள் உறைந்து மிதந்தன. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைந்தது என்ற வார்த்தையின்படி வெப்பநிலை சரிவில் இருந்து சீனா சமநிலை அடையவும், அதனால் ஏற்படும் பாதிப்புகளை மக்களை தாக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், குளிர்காற்றும் அனல் காற்றும் மாறும் சூழ்நிலைகளை கர்த்தர்தாமே சரிப்படுத்தவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். திருச்சி திருவெரும்பூரில் மூத்த பிள்ளையை பள்ளி வாகனத்தில் ஏற்ற வரும்போது
ஓடி வந்த 1.5 வயது குழந்தை பள்ளி வாகன சக்கரத்தில் சிக்கி காயங்களுடன் மீட்கப்பட்ட குழந்தை உயிரிழப்பு. சகல தீமைகள் நிமித்தம் நியாய தீர்ப்பு வழங்குபவரும் தீமையின்றி நம்மை காக்கும்படி நமக்காக வேண்டிக் கொள்பவர் நம் தேவன். சாவுக்கு அதிபதியான சாத்தானிடமிருந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை கவனமாக பாதுகாக்கவும், பள்ளி வாகன ஓட்டுநர்கள் கவனமாக வாகனங்களை இயக்கவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பிசியோதெரபி சிகிச்சை செய்வதாக கூறி வயதான மூதாட்டியின் வீட்டில் இருந்த நகையை திருடிச் சென்ற போலி பிசியோதெரபியை போலீஸ் கைது செய்தனர். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கொருவர் அயலானுக்கு அயலானும் விரோதமாய் இருப்பார்கள், வாலிபன் முதியவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் எடுப்பு செய்வான் என்ற வார்த்தையின்படி மரண பயத்தினால் வாடும் முதியவர்களை இது போன்ற நபர்களிடமிருந்து கர்த்தர்தாமே பாதுகாக்கும்படியாகவும், தவறான முறையில் சிகிச்சை மேற்கொள்பவர்கள் மனம் திரும்பும்படியாகவும், தவறான எண்ணங்களை தூண்டி திருட வைக்கும் ஆவியை நாம் கடிந்து பாரத்தோடு ஜெபிப்போம். பெரம்பலூர் மாவட்டம் கீழ்ப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை செல்லம்பா தம்பதியினர் மூத்த மகன் கல்வி படிப்புக்காக இந்திய வங்கி கிளையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2.5 லட்சம் கல்வி கடன் பெற்றுள்ளனர். கடன் வட்டியுடன் 4 லட்சம் தாண்டிய நிலையில் 2.5 லட்சம் கடன் செலுத்தியும் தவணையை செலுத்த நிறுத்த முடியாமல் சேமிப்பு கணக்கை முடுக்கி வைத்து இரக்கம் காட்டாததால் செல்லம்மா தூக்கிட்டு தற்கொலை. துன்மார்க்கன் கடன் வாங்கியும் செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடாமலும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு முடிவு அல்ல என்பதை உணரவும், மன உடைய வைத்து தற்கொலையை தூண்டும் நபர்கள் மனம் திரும்பவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜெபங்களாக உங்களுக்கு மாற்றிருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே